എൻ്റെ അമ്മല நான் கொடுக்க மாட்டேன். சும்மா சொல்கிறாங்க. அம்மா புதுசாக செய்யண்டு வந்த காசை வந்து நாங்கள் கொள்ளையடிச்சிட்டோம்மா. நான் உங்களை கரைச்சி கொடுக்கணும்னு ஆசை இல்லை, எனக்கு உதவி செய்கிறவங்களையும் கரைச்சி கொடுக்கணும்னு ஆசை இல்லை. மெயினாக கேட்டிருக்கும்போது எதுக்காக வேலுக்களை புந்துட்டு வரேன்னு சொல்லி கேட்டிங்க சொன்னால் என்னாச்சு ஏதாச்சு காசு கொள்ளையடிச்சிட்டிங்களா அதான் இதான்னு சொல்லி 1000 கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிருவீங்க ஒரு விஷயம் பண்ணலாட்டியே. நீங்களே 4 பேர் வந்தால் இந்த பட்டி ஒரு 10 நிமிஷத்தால் வேலை முடியும். அப்படி உங்களுக்கு இல்லை தானே. அப்போ அதால் நான் பார்த்தேன் நீங்கள் வருந்தனைக்கும் உதவி கிடைக்கிறதுக்கு இது இப்படி கொஞ்சம் தச்சமே மழை வந்துட்டா காசு வந்துச்சா. நாங்கள் வந்துட்டு கான்ட்ராக்ட் தான் பேசியிருக்கிறோம். அவங்க வந்து எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க. அவங்கள்ட்ட மொத்தமாக தூக்கி கொடுத்துட வேண்டியது. ஆரம்பத்தில் 45 ஆர்டர் இருந்துச்சு. என்ன தவமணி என்ன பண்ணு சோமா இருக்கியாமா? கிரிப்பில் நிறைய அதுகள் ஒன்றும் பெறாது. ஆனால் விட்டுட்டு போய்க்கு நியாயமான ஆடு விட்டுட்டு போகணும். ஆடுதான் எனக்கு தொழில். அப்படியே என் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது தான். அதான்டா எங்கேயுமே போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லாத. நம்ம அட்டை ஒன்று தண்ணிக்குள்ளே மிதந்து கொண்டிருக்கையில் அதை தூக்கி மெத்தையில் போட்ட கணக்கு தான் உங்களோட உதவி எனக்கு. வெளிநாட்டில் இந்த பனியும் குளிரோடு இருந்து உழைச்சி தங்களுக்கும் வச்சுக்கிட்டு எனக்கும் ஒரு பங்கை ஒதுக்கி விட்டவங்களுக்கு எந்த கைமே வைக்கிறது அவங்க கையில் அமௌண்ட்டை தூக்கி கொடுக்குறது மட்டும்தான். ஓ நில்லுங்க வார். வெல்கம் டு ஆர்ஜி பீட் கேஜி. அம்மா இந்த நேரத்தில் வேலி பூர வச்சுட்டாங்களே. தேவனப்பாட்டிற வீட்டை மெயினாக கேட்டிருக்கும்போது எதுக்காக வேலுக்களை புந்துட்டு வரேன்னு சொல்லி கேட்டிங்க சொன்னால் எனக்கே தெரியல. அது வேலியை வந்து பிரித்து வச்சுருக்கா வந்து துண்டு எதுக்கான்னு சொல்லி அவட்ட இனி தான் கேட்கணும். சப்போஸ் ஆடுகள் போய் வரதுக்கு சொல்லி தெரியல. மெயினான விஷயமே வந்து என்னென்னு சொன்னால் அதுதான் கான்செப்டே. நம்ம நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி தெய்வானப்பாட்டியில் ஒரு சில விஷயங்களை வந்து பூர்த்தி செய்து முடிச்சிட்டிங்க. ஆனால் இப்போது சொன்ன ஒரு வீடியோவில் சொன்ன விஷயத்த இன்னும் முடித்து வைக்கலை. நீங்கள் என்னாச்சு ஏதாச்சு காசு கொள்ளையடிச்சிட்டிங்களா அதான் இதான்னு சொல்லி 1000 கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிருவீங்க ஒரு விஷயம் பண்ணலாட்டியே. உண்மையில் நாங்கள் ரெக்வெஸ்ட் ஒன்று வச்சுருந்தோம்ல, அதாவது தெய்வானப்பாட்டியோட ஆட்டு கொட்டகையை வந்து நல்லபடியாக வந்து புதுப்பிச்சு செய்யணும் அப்படி சொல்லி. ஸோ அதற்குரிய மாதிரி நாங்கள் எஸ்டிமேட்டெல்லாம் ரெடி பண்ணி, அதாவது அந்த இது பண்ணுறவங்க அந்த கொட்டைகளை வந்து பண்ணுறவங்க வந்துட்டு ஓடாவி மாதிரி தானே அவங்கள வச்சு கொட்டேஷன் எடுத்துனாங்க. ஸோ கொட்டேஷன்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கேஷ் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அது வந்து பாதியோட வந்து நிறுத்தப்பட்டிருந்தது. நாங்களாம் இல்லை, அந்த வந்த அமௌண்ட் வந்து போதாமல் அது வந்து அப்படியே ஸ்டாப் இருந்தது. ஸோ இப்போ இந்த பாட்டின்ற முக்கிய தேவையான குடிநீர் பிரச்சனை எல்லாம் வந்து நாங்கள் தீர்த்து வச்சதுக்கப்புறமா வந்து இப்போ அந்த கேள்வியை நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்டுக்கொட்டையில் வந்து போடலையா, என்ன விளக்கம் ஏது விளக்கம் அப்படி சொல்லி. அது மாதிரி தெய்வானப்பாட்டியும் அடிக்கடி கேட்பாங்க, என்னடா இது இப்படி இருக்குது, மாரி காலம் வந்து வருது, அதுக்கிடையால் ஏதாச்சும் செய்து தர மாட்டீங்களாடா, என்னடா பண்ணுறது அப்படி சொல்லி வந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. நாங்களும் ஒன்றும் பண்ணவே இல்லை, அதில் பழையபடி ஹெல்ப்பிங் எதுவுமே பண்ணுறதில்ல, எல்லாம் வந்து நிறுத்தியாச்சு. அப்படி இருக்கையில் என்ன பண்ணுறது இது பண்ணுறதுன்னு தெரியாது. பட் இப்போ ரீசெண்டாக ஒரு சில பேர் வந்து தம்பி ஏதாச்சும் உதவிகள் பண்ண வேண்டி இருக்குதா தெய்வானப்பாட்டிட்டு அப்படின்னு சொல்லுங்கள் அப்படி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் தனித்தனியாக அவங்ககிட்ட வந்து சொல்கிறது அவ்வளோ அழகு இல்லை அப்படின்னால அண்ட் நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு அமைய பதிலும் சொல்லி ஆகணும்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி தெய்வானப்பாட்டின்ற ஆட்டு கொட்டையை பற்றின ஆட்டு வளர்ப்பு பற்றின பல விஷயங்களை இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். இந்த ஒரு வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நீங்களாக இருந்தால் எங்களுக்கும் அப்படி ஆதரவு கொடுக்கும் முகமாக எங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் ஒன்று இருக்குல்ல, நீங்கள் கோயிலில் போய் மணி அடிக்கிற மாதிரி அப்படி அந்த வெள்ளையும் தட்டி விட்டிங்கன்னு சொன்னால் டிங்கன்னு ஒரு சத்தம் கேட்காது. பட் உங்களுக்கு எல்லா வீடியோவுமே வந்து டங்குன்னு உங்களோட ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே பாட்டி, இப்போ என்னென்னா உங்கள் ஆட்டுக்கொட்டிலுக்கு இனக்கண்டு சொல்லி, அதாவது புதுசாக செய்யண்டு வந்த காசை வந்து நாங்கள் கொள்ளையடிச்சிட்டோமா. யார் சொன்னது? யாரு இல்லை, அந்த வீடியோ பார்க்குறவங்க தான். இப்போ இவ்வளோ துண்டுமே மேடமாக இருக்குது, இது எப்படி இருந்து? இது முன்னுக்கு கிடந்ததல்ல, இதறி தானே பட்டி இருந்துச்சு அந்த இதோட பழைய இது வரைக்கும் இருந்ததா? அப்போ நான் பார்த்தேன் என்னண்டா, எனக்கு தெரியும் உங்களோட நிலைமை, நீங்கள் எனக்காக ஒவ்வொருக்கா கேட்டு தான் எனக்கு உதவி செய்யணும். உங்களோட கையில் இருக்குமுன்னா பாட்டிக்கு அது பிரச்சனையே இருக்காது. உடனே வந்தோடனே பாட்டி அதெல்லாம் பிரித்து போட்டு நீங்களே 4 பேர் வந்தால் இந்த பட்டி ஒரு 10 நிமிஷத்தால் வேலை முடியும். அப்படி உங்களுக்கு இல்லை தானே. அப்போ அதால் நான் பார்த்தேன் நீங்கள் வருந்தனைக்கும் உதவி கிடைக்கிறதுக்கு இது இப்படி கொஞ்சம் தச்சமே மழை வந்துட்டா. அப்போ அதுக்காக நான் கொஞ்சம் சின்னதாக்கிட்டு கிடு கொஞ்சம் பின்னி போட்டு மேஞ்சி விட்டது. இதான் அதுக்குள்ள பிரச்சனை. அப்போ என்ன சொன்னால் ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி தெரியலை. இது என்ன இது? தூண்டல் தடி. தூண்டல் தடியா? இவ்வளோ பெருசாக இருக்கு. பணம்பெல்லாம் ஆயிலாம்பளோட. இங்கே இருந்து
பணம்பழம் செய்து பணங்கா பணியாரம் செய்யலாம் நம்மளோட. இவ்வளோ பெரிய இது என்ன கம்பு? வின்னாங்கு. வின்னாங்க அது இந்த பிடிக்கெல்லாம் எடுப்பாங்கதா? ஓ ஓ வின்னாங்க பிடி. அது சரி. இப்போ என்னன்னா அதான் இப்போ எங்கள்கிட்ட காசு வந்து உங்களோட காசை கொள்ளை அடிச்சிட்டு கையில் வச்சு அழகு பார்க்குறதுக்கு நாங்கள் அப்படி பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இல்லை வச்சுட்டு அழகு பார்க்க வேண்டியதெல்லாம் இல்லை. இல்லை காசு வந்துச்சா நாங்கள் வந்துட்டு கான்ட்ராக்ட் தான் பேசியிருக்கிறோம். அவங்க வந்து எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க. அவங்கள்ட்ட மொத்தமாக தூக்கி கொடுத்துட வேண்டியது. அவங்களே எல்லா வேலையும் பார்த்துக்குவாங்க. அப்போ அந்த காசு வந்து இன்னும் சேரலை. சேராமலே இந்த கதைகள் வந்து வருது. எப்படியோ இந்த மாரி மழை வர்றதுக்கு இடையில வந்து இதை வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு இதை வந்து ஷிஃப்ட் பண்ணிடணும். சரிங்களா? அப்போ அதுக்குரிய வேலைகளை தான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ அப்படி சப்போஸ் அடிக்கிறதா இருந்தால் அங்கே முன்னுக்கு அடிக்கிறதா? இது இப்படி இருக்கவே இதை கலட்டிட்டு அடிக்கிறா இருந்தாலும் சரி, அப்படி இல்லை இப்படி போட்டாலும் சரி. இப்படி போடுறது நல்லது. நல்லதா? இப்போ இதில் போட்டா தம்பி இந்த அளவுக்கு தானே தம்பி வரும். இப்படி தான் வரும். இந்த தூணோட தான் வரும். அந்த தூணுக்கும் அந்த அந்த சின்ன தூணுக்கும் இதுக்கும் இப்படி இந்த சைட்ல மோட்டை விட்டு போட்டாலும் சரி, அப்படித்தானே இருக்கு இந்த பிளான் இருக்கிற. அவங்க வந்து தூண் போட்டு தூணுக்கும் இல்லாம செய்வாங்க. அப்படி நிலத்தோட இல்ல மேல மேல அப்படி செய்யக்கே நான் நிப்பேன் தானே. அப்ப அந்த பக்கம் வேலையெல்லாம் பிரிச்சு கிடக்குது. அது அவங்க போறதுக்கு வரதுக்கு பிரிக்க இல்லை தம்பி, கம்பியை தான் தூக்கி அடி கட்டி இருக்காங்க. நான் அவசரத்துக்கு போய் வரத்துக்கு. அது சரி. இப்போ என்னன்னா நான் 5-6 பேர் தான் நினைக்கிறாங்க. அப்போ அதான் நான் பார்த்தேன், நான் உங்களை கரைச்ச கொடுக்கணும்னு ஆசை இல்லை, எனக்கு உதவி செய்கிறவங்களையும் கரைச்ச கொடுக்கணும்னு ஆசை இல்லை. வேறு என்னால் ஏலக்கூடிய விறகு இதுக்குள்ள நேற்று பார்த்துருப்ப நீ வந்து பொழந்த. இன்றைக்கே அந்த கட்டையை தூக்கி வச்சேன், கோடாலி எடுத்து இவ்வளவு நேரமாக அதான் வேலை. பொழந்தீங்களா? அப்போ என்ன செய்யறது? நேற்று ஒரு வார்த்தை சொல்லிக்க பிரசாந்த் எல்லாத்தையும் முடிச்சிருப்பான்ல. பிரசாந்த் அப்போ பார்த்தேன், சரி வர சும்மா தானே இருக்கிறோம், கொத்தி எல்லாத்தையும் அள்ளி அடிக்கிட்டு நீ பின்னேற வேலை என்ன சொல்லு பாப்பா. எங்கேயுமே போக இயலாது, இதெல்லாம் இழுத்து ஒரு பக்கம் தள்ளணும் பின்னேறத்துக்கு. சூப்பர். அப்போ முதல்ல எத்தனை ஆடு இருந்தது ஆரம்பத்தில்? 45 ஆடு இருந்துச்சு. 45 ஆடா? 45 ஆடு எப்படி வேண்டி நீங்கள்? எனக்கு 6 ஆடு 5 ஆடு வாழ்வாதாரத்துக்கு தந்தாங்க. முதல்ல எத்தனையாம் ஆண்டுது? நாங்கள் இடம்பெயர்ந்து போய் மீள குடியேற்றினோன்னு வந்தப்போ 2009க்கு பிறகு. ஆமாம் தந்தபோது. அப்போ நான் எனக்கு அதுக்கு முதல் ஆமி ஒரு ஆடு தந்தேன். ஒரு ஆடு தந்து நான் ஒப்பீஸ் அடிக்கு தானே வேலைக்கு போகிறேன் நான் கூட்டுறதுக்கு. அப்போ இருந்தா ஒரு ஜிஎஸ் தேவைக்கு ஜிஎஸ்ன்னு அவள் என்னோட நல்லோம். ஆனால் நல்ல மண்டா எனக்கு மட்டும் இல்லை சகல பேருக்கும் அவள் நல்லவன். அப்போ நான் கேட்டேன், நாங்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு தள்ளிட்டு தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வெளிக்கிடைக்க சொல்கிறது, ஆயா எனக்கு ஒன்றுமே வேணாம், என் ஆடு நிலக்கில் இருக்குது வரைக்க எனக்கு ஒரு ஆடுண்டாலும் என் ஆட்டில் தான். ஆனால் விட்டுட்டு போய்க்கு நியாயமான ஆடு விட்டுட்டு போகணும். நீங்கள் ஆடுதான் எனக்கு தொழில. இடம்பெயர்ந்து போய்க்கையும் இங்க அவுத்து விட்ட 2 பொடியங்க உண்டு, அங்கால இருக்கிறா ஒருத்தர் சிஎஸ்டி வேலை. நீ போவாதாயா செல் அடிக்கிறான்னா அவனுங்க தான் அவுத்து விட்டு போனது. அப்பயும் பட்டி பெரிய பட்டி தான் விட்டுட்டு தான் ஓடுனேன். அப்போ அங்கேருந்து வந்தும் கடவுளேன்னு எனக்கு அந்த 6 ஆட்டுலையும் நல்ல பெருக்கம். அதுதான் இந்த சங்கிலி எடுத்தது, மோதிரம் வாங்கினது, தோடு வாங்கினது, என்ற சாப்பாட்டு செலவு எல்லாமே ஆட்டோட வச்சுக்கிறது. அப்போ ஆகக்கூடிய எத்தனை ஆடு வச்சிருந்தீங்க? 45 ஆடு வச்சிருந்தேன். 45 ஆடு. அந்த 45 இந்த பட்டிக்குள்ள எதுக்குள்ள வச்சிருந்தீங்க? இது பெருசா அங்காலையும் பிரிச்சுட்டே இல்லையா, பார்க்கலையா? அஞ்சுவா பட்டி ஆடு குறைய பட்டி நிறைய உள்ளுக்கு இழுக்கிற தஞ்சை. இப்படியே இந்த லைனுக்கு இந்த தகவல் இங்க இருந்துச்சுன்னா பெரிய ஆடுகளை கிடாய்களை ஆடுகளை கட்டுறது, குட்டிகளை விடுறது. விட்டுட்டா அதுகளுக்கு விசாரமா இருக்கும் தானே. கட்டக்கூடிய ஆட்டை கட்டுவேன், மிச்சம் அப்படியே எல்லாம் கூடி இருக்கும். நான் நெருப்பு உள்ளுக்கு போடுறது, விளக்கு கொளுத்துறது, கம்முன்னு இருப்பாங்க. அப்ப அந்த கீரிப்புள்ள அது இது அப்படி எதுவுமே வாரது இல்லையா? இல்லை கீரிப்புள்ள நரி அதுகள் ஒன்றும் பெறாது. இங்க பாரு, இதுக்குள்ள ஓட்டைகளால் எல்லாம் தெரியுது. எப்படி கிடக்குறாங்க. அப்ப இனி அப்ப அதால வெயில் வெளியே விடுறதும் இல்லை. 2 மணிக்கு தான் அவுப்பேன்.
இப்போ வந்து படுத்துட்டாங்கல்ல, இனி 2:30க்கு தாங்க பின்னேரத்துக்கு விட்டு நானும் போறது அவங்களோட போய் அந்த மரத்தடியில் பிரசந்த நாங்கள் நின்றமிடா குண்டப்பா அதில் போய் உட்காந்துருவேன். தேத்தண்ணி கொண்டு போவேன், பிஸ்கட்டுகள் எதுவும் கொண்டு போய் அதில் வச்சுட்டு நான் சில நேரம் அப்படியே தலைக்கு சரம் ஒன்று கட்டி கொண்டு போகிறது அதில் போட்டு படுத்துருவேன். அது என்ன சுற்றி மேயும் பிறகு 4:30க்கு கொண்டு வந்துடுவேன். அப்படியே என் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது தான். அவங்க உங்களோட சத்து மட்டும் கேட்டால் அப்படி கதைக்கிறாங்க. அவங்க என்னென்றா நான் விட்டுட்டு ஓடிட்டேன். விட்டுட்டு ஓடலாம் யார் பார்க்குறது? அதானே முக்கால்வாசியுமே எனக்கு கவலை. எங்கே போகிறது எங்கே வர்றது எங்கேயுமே போக இயலாதுடா. இல்லை வெங்காயம் போய் வரேன்டா உள்ள குழைய கட்டி தொங்க விட்டுட்டு போயிட்டு வரலாம்ல. வெட்டுக்கொலை ஒரு நாளைக்கு திங்க அடுத்த நாள் தின்னாது. அவங்க மேயணும். கட்டுக்கொலை தின்றான்னா தான் ஒரு கரைச்சலையை கட்டி விட்டு இந்த மரத்து வெளியே கிடக்கு போய் அந்த ரோட்டால் அங்கே போய் வரைக்கும் இவங்க சாப்பிட்ற குலையே கிடக்கு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அந்த நெல் வயலுக்கு கொண்டு விட்டோம்னா இப்போ கம்முன்னு கொலை கட்டி விடுறதா. என்ன கொலை கட்டி விடுறது? எந்த கொலையும் கட்டலாம். கொலை கொஞ்சம் அதிகமாக கட்டக்கூடாது. வாழை கொலை நீ தின்னடா வாழை கொலைய. இப்போ நம்ம அதில் தனி சாப்பிட்றோம். ஏன் நான் கேட்டால் இந்த எரு ஒரு ஆள் கேட்டது. அதை விட இது பட்டி இந்த இதுன்று இல்லை, அது அங்காலத்தான் பட்டி. ஏன்னா இது எதுப்பெல்லாம் ரோட்டுக்கரம் இல்லை, அங்கால கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி அந்த பட்டியை போட்டோம்னா இதை பிறகு உடைக்கலாம், நேரம் உடைக்கலாம் தானே. இப்போ கிட்டத்தட்ட இதுக்குள்ள இப்போ அடைக்கிறதா இருந்தால் எத்தனை ஆடுகள் அடைக்கலாம்? இதுக்குள்ள அடைக்கிறா இருந்தாலும் கடைசி இப்போ 15 ஆடு கட்டலாம்ல. 15 ஆடு அதுக்கு மேலே கட்டையில அது. அது சரி ரைட். அப்படி உள்ள வைப்பாவும் பாட்டு என்ன நேரத்தில் கண்டு கடும் கதவு வேற. ரிமோட்டு சிஸ்டம் செட் பண்ணி வைக்கணும் பாட்டி. ரிமோட் வச்சு திறக்கிற மாதிரி. இவ்வும் இதுக்குள்ளான இருக்கிறாவு. என்னடாப்பா எத்தனை கடா நிக்குது, எத்தனை பட்டை நிக்குது? 3 பொட்டை 3 பொடியே. 3 பட்டை 3 பொடியண்ணா. 2 4 6 பேர் நிற்கிறாங்க. என்ன நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்க. எப்படி ஃபுல்லாக க்ளீனாக வச்சுருக்காண்டு பாட்டி. கூட்டி கிட்டி நீட் பண்ணி நல்லா க்ளீனாக வச்சிருவோம். அப்போ டெய்லி கூட்டுறதா? எந்த நாளும் கூட்டணும். ஒரு புழுக்க கிடந்தாலும் உள்ளுக்கு வர மாட்டாங்க. அப்போ பர்ஃப்யூமெல்லாம் அடிச்சு சோப்புக்கு இப்பெல்லாம் போட்டு குளிப்பாட்டணும் போலயே. ஒரு பேரு தவமணி. தவமணி கண்ண தவமணி என்ன பொண்ணு சோமா இருக்கியாமா? பாவம் விடாதுங்க. பாவம் பாவம்னு சொல்றீங்க, நானும் அதுதான் சொல்றேன். ஆனா அந்த பாவம்னு பார்க்காம அதை வெட்டி சமைச்சு சாப்பிட்றாங்களே. நாங்க சாப்பிட்றல எத்தனை கிடாய் நாய் பிடிச்சிச்சு தாட்டாலும் தாப்பம் ஒழிஞ்சு யாருக்கும் கொடுத்தாலும் சரி இவங்கிட்ட இருக்க இல்லாது அந்த வீட்டில் இருக்க பொடியங்கிட்ட அம்மா அது நாய் பிடிச்சி செத்து போச்சா யாருக்கும் கொடுங்க. பங்களா அவங்க பேரு? அவ பேர் பாபா. பாபா பொண்ணு பாபா. இல்லை ஒரு பேரு? அவன் பேர் கண்ணன். கண்ணன். அங்கால அவன் ஐயா பிள்ளை இங்கே கிடக்குறாங்க. ஐயா பிள்ளை. இது பொண்ணா ஆனா? ஆணு. பேரு? நாச்சிக்கண்ணன். நாச்சிக்கண். ஆனா பொண்ணா? பொண்ணு. என்ன பட்டம்மா. பட்டம்மா. பட்டம்மா சொல்றாங்களா பேர? பட்டம்மாவுக்கு நெத்தியில ஒரு பொட்டம்மா. நீ வாமா கிட்டம்மா, என் மேல மட்டும் முட்டிடாதம்மா. இங்க வந்து செவி ஆடுகள் தான் வளர்க்குறோம். ஏன்னா எங்கட ஊர்ல வந்து இது செவி ஆடுகள் இல்லை பெருசா, மற்ற ஆடுகள் நாட்டாடு. இங்க வந்து செவி ஆடுகள் அந்த அந்த இதான் வந்து கூட. அப்ப அந்த கூதல் வந்துலாம் ஆடு சாகும்னு சொல்லுவாங்க மழை டைம்ல. அப்படி செத்துருக்குதா? சாகாது. சாகுறதுக்கு அது என்னண்டா குளிர் தட்டுற காரணம் என்னன்னு கேட்டா இந்த குட்டி போட்ட உடனே வைக்கி மருந்து இருக்கு வேப்பனை கொடுத்து முடிய. குட்டி போட்டோன்னா வேப்பனை கட்டாயம் கொடுக்கணும் வாய்க்கு குடிக்கிறதுக்கா? எப்படி குடிக்கும் அது? குடிக்கும் இப்படி பிடிச்சா போத்தலாய்க்குள்ள சின்ன குப்பி தானே அப்படியே வாய்க்குள்ள விட்டு ஒரு அளவு வச்சு கொள்ளுவேன்.
இந்த அளவு கொடுத்தா காணும்னா அந்த அளவு கொடுத்துட்டு ம். அப்படியே துடைச்சிட்டு அவங்க சாப்பிட்ருவாங்க. அதுக்கு பிறகு மஞ்சள் ம். நச்சீரகம் கொத்தமல்லி எல்லாம் வச்சு நல்லா அரைச்சி உள்ளியும் மதுக்க வச்சு அரைச்சிட்டு சோறு கஞ்சண்டாலும் சரி சோறண்டாலும் சரி நல்லா கரைச்சி போட்டு அதுக்கு இதையும் போட்டு கரைச்சிட்டு வைக்க குடிப்பாங்க. குடிச்சு ஒரு 2 நாளைக்கு அப்படி கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். அவுக்குறதுல கொலை வெட்டி கட்டுறது. குட்டிகளுக்கு தொப்புளுக்கெல்லாம் இந்த இது டெக்கசா பவுடரு அது ஓடிக்கிழமெல்லாம் பூசி ஒரு துணியில் ஊற்றி அப்படியே தொப்புல கட்டிட்டா இலையா அடிக்க மாட்டாங்க. இலையா அடித்தா நோய் வருமா? புளுத்துரும். இங்கே பாருங்களேன் இப்படி ஒற்றுமை அனுக்கிறாங்கண்ணா அவங்க 2 பேரும் அவங்களும். அப்போ இப்போ இதில் யார் கண்டு தாச்சு? ஒருத்தருங்கள் இல்லையா? கண்டு தாச்சு. இவாவும் கண்டு தாச்சு. அவாவும் இவாவை பார்க்க இல்லாமல் இருக்கு. என்ன காரணம்னா குட்டி சின்னன் தானே, அதால தெரியாமல் இருக்கு. இது அப்படின்னாக்கா இது குட்டி போடுறதா இருந்தால் ஆடு மேக்ஸிமம் எத்தனை குட்டி போடும்? கடைசி 4 போடும். ஆனால் அது இந்த இதண்டு இல்லை, ஆசை தான் 4 போடுது 3 போடுதுன்னா அது சரி வராது. ஆட்டுக்கு 2 குட்டி தான் கணக்கு. பால் ஊட்டுறதுக்கு வசமா இருக்கும். 4 போட்டா என்ன ஆகும்? 4 போட்டா 2க்கு மற்ற 2 குடிக்கும். மற்ற 2க்கு பால் நாங்கள் சூப்பில தான் கொடுத்தாகணும். அப்படி ஒன்று இருக்கு. அடடா சரி சரி. இப்போ சாதாரணமாக ஒரு ஆடு எவ்வளோ போகுது? இப்போ ஆடு நான் இன்னும் இந்த திசைக்கு விற்கலை. கடைசியாக விற்கும்போது என்ன ரேட்டு போச்சு? 20 22. இல்லை பிள்ளைய கொடுக்கறது இல்லை, சும்மா 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 ரெண்டு. அப்பெல்லாம் நான் கொடுக்கல. சரி. நீ கேட்க கேட்க இது பாருது இந்த விளையாட்டை. வேண்டிட்டு போக போகிறேன் ஆளை, அதுக்கு தான் கேள்விப்படும். எனக்கு அடிபடும். வேண்டிட்டு போக போகிறேன் ஆளை. காலெல்லாம் கடிக்கும் யாரும் வாங்க வந்தா. ஒரு நாள் இல்லைன்னா தவிச்சு போயிடும் போல. நான் கொடுக்க மாட்டேன் கண்ணப்பா. இல்லை சாமி கொண்டு போகிறேன். எல்லா பேரையும் பில பேசியாச்சு, ரேட்டு பேசியாச்சு. எல்லா பேரும் வண்டியில் ஏற்ற போகிறோம். உங்களுக்காகத்தான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு ராஜ வீடு ஒன்று கட்டுறதுக்கு எல்லாருக்கும். ஆமாம், வர்ற மழைக்கு குளிர் எதுவும் அடிக்காமல் நல்லா தூங்க போகிறீங்க. அதுக்காக தான் உங்களை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன பாட்டி? மேல்மாடி வீட்டுக்கு மாற்ற. ஆமாம் சாமி கொடுக்க இல்லை, மேல்மாடி வீட்டுக்கு மாற்ற போகிறோம் உங்களை. ஓ கேட்குறானா? அவனுக்கு அடி போடுவோம். சரி அப்போ எங்கள் கூட வாங்க போகலாம். என்ன போகலாம்? கேட்குறானா? ரெண்டு அம்மல நான் கொடுக்க மாட்டேன். சும்மா சொல்கிறாங்க தானே, சும்மா சொல். இப்போ நேரத்தோட அந்த யாரோ காலக்காரால் என்னை அடிச்சுன்னு சொல்லி சொன்னேன். ஒரு ஆடு அது செத்துருச்சா? ஓ அது 2 பேர் அந்த பெற்று சொல்லிடுச்சு. அதுண்ட தாய் அது உடனே அது குட்டி தாச்சி தான். அதோ இதோட அது போட்டிருக்கும். அதான்டா எங்கேயுமே போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லாத காரணம் இந்த இதுகளில் இருந்து நாம் இதுதான் சாப்பிட்டது. இது இந்த உழைப்பு தான் சாப்பிட்டது. அப்போ இதை கை விட்டுட்டு எங்கே போகிறது? ஓ சரி நீ புத்திக்க கண்ண. சரி அவங்க டிஸ்டர்ப் பண்ணணும், அவங்கள தூங்கட்டும், அவங்க ரெஸ்ட் எடுக்கணும். இதுக்கப்புறம் மேய போகணும். எத்தனை மணிக்கு? 2 மணிக்கு போயிடுவாங்க. 2 மணிக்கு போயிடுவான். அப்போ ரெஸ்ட் எடுக்கட்டும். மாக்கள் எப்படி இருக்காங்க பாரு. ஓ அவங்க போயிட்டாங்க, நீங்கள் பாடுங்க. ஓகே. ஸோ ஆட்டுக்கோட்டை இந்த விளக்கத்தை வந்து பார்த்துருப்பீங்க இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த வந்து நாங்களும் ரொம்ப நாள் இழுத்தடிச்சு கொண்டு இருக்கல, இது வேகமாக முடிக்க வேண்டியது ஒன்று. அப்போ ரீசனாக நிறைய பேரும் கேட்டதுனால நாங்கள் தனித்தனியாக சொல்ல இல்லாது இப்படி தான் பிரச்சனைன்னு சொல்லி ஸோ மொத்தமாக சொல்லிடலாம். அப்போ எங்களுக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட் செய்கிறவங்க வந்து சொன்னது வந்து 3,50,000 சம்திங் அந்த பட்ஜெட்டுக்குள்ள தான் முடியும். அதாவது அந்த பொருட்கள்லேருந்து அவங்க கொண்டு வர டிரான்ஸ்போர்ட்லேருந்து அவங்களோட வேலை கூலியிலேருந்து அவங்களோட சாப்பாடுலேருந்து எல்லாமே அதுக்குள்ளே தான் அவங்க முடிக்கிறதான்னு சொல்லுவாங்க. கான்ட்ராக்ட் தானே, நம்ம எந்த கைமே வைக்கிறது, அவங்க கையில் அமௌண்ட்டை தூக்கி கொடுக்குறது மட்டும்தான்.
அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிட்டு வந்து ஆனால் அந்த அமௌண்ட் வந்து இப்போ பாதியிலே நிற்கிது. ஸோ அது எவ்வளோ நிற்கிது, யார் யார் அனுப்புனாங்க அப்படி சொல்லி எல்லா டீட்டெயிலுமே வந்து கிஷோ கிட்ட தான் இருக்குது. அண்ட் வந்து நீங்களும் மேலதிகமானதுக்கு ஹெல்ப்பை பண்ணி இதை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சு வைக்க போகிறீங்க, இந்த வேலையை வந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படி சொன்னால் வந்து டிஸ்பிளே எழுத்துட்டு எங்கள்கிட்ட வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இதுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் உங்கள் கூட வந்து கிஷோ பேசுவார். ஸோ கிஷோ வந்து சொல்லுவான் இன்னும் எவ்வளோ தேவை என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லுவான். அண்ட் வந்து நாங்கள் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு நாங்கள் தொடங்கியிருக்கலாமே அப்படி சொல்லி வந்து கேட்பீங்க. அப்படி சப்போஸ் தொடங்கினாலும் அவங்க கொடுத்த எஸ்டிமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா மேலே இத்தனை ஆடுகள் வந்து இந்தளவுக்கு உயரத்தில் இந்தளவுக்கு அடியத்துலேருந்து அந்தந்த ஸ்பேஸ் அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது தானே, இது இந்த அளவுக்குள்ளே இத்தனை ஆடுகள் வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம இல்லாமல் அதுக்கு குறைச்சி நம்ம அவங்க கையில் வந்து அந்த அமௌண்ட் வந்து கொடுக்குற பட்சத்தில் வந்து அவங்களோட அந்த எஸ்டிமேட் டைம் வந்து மாற்றி சின்னதாக வந்து வித்தியாசம் வந்து செஞ்சு விட்ருவாங்க. அப்புறம் வந்து அது பொருத்தம் இல்லாமல் போயிடும். அதனால தான் வந்து நாங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் கேட்டதுனால வந்து நாங்கள் மறுபடியும் உங்களுக்கு அப்டேட் தரோம். ஸோ இந்த ஒரு நிலைமை பாட்டி இதே முடிச்சிட்டோம்னு சொன்னால் ஓகே அவங்களோட தண்ணி பிரச்சனை வாழ்வாதாரத்தோட பிரச்சனை வந்து கம்ப்ளீட்டாகி முடிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து மின்சார இது வந்து தான் இருக்குது. அது அது எந்த மாதிரின்னு சொல்லி தெரியல. ஆனால் பாட்டி இன்னும் நீங்கள் இப்போ கேட்கலையா அது மின்சார சபையில் என்ன விளக்கம்? இன்னும் கேட்கல. காரணம் என்னென்னா எனக்கு இந்த காணியில் அங்கால ஒரு கால ஏக்கர் கிடக்கு. அப்போ அந்த கால ஏக்கரை கொடுத்தா தாரேன்னு சொல்லிட்டேன். இதுக்கெல்லாம் ரோட் எடுக்கலான்னா அவனும் வந்துட்டான். ஆனால் அவனுக்கும் அங்கே வயல் வெட்டுற நேரம் தானே, அப்போ அதால் வெட்டி கொண்டு இருக்கிறான் போல. ஆர்டிஎஸ் எல்லாமே கடிதத்துக்கு ஓகே தான். அதுவும் ஒன்று இருக்கு. இதால் கரண்ட் ரோட்டால் கரண்ட் வர்ற மாதிரி கதை இருக்கு. அது இப்போ வர்றது எதுக்காக வேண்டி? அது குளத்துக்கு போகிறதுக்கு. இப்போ குளத்துக்கு ஆக்கள் குளிக்க போகிறாங்க தானே, இரவு பகலெல்லாம் தண்ணி திறந்தா நியாயமான சனம் போய் வருது. அப்போ அதுக்குள்ளே ஏதோ மண்டபங்க கட்டுற மாதிரி அதுக்கு லைட்டு போட்டுற மாதிரி ஒரு கதை இருக்குது. அது என்ன இந்த தீர்மானமாக எனக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சால் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மறுபடியும் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே நம்பரை காண்பிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நம்பர் இருக்கும். இந்த ஆர்ஜே தமிழா அண்ட் ஆர்ஜே வித் ரெண்டோட அஃபிஷியல் நம்பரும் கான்டாக்ட் நம்பர் மாதிரி இதுதான். ஸோ இதனூடாக வந்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் இப்போ பாட்டிக்கான ஹெல்ப்போ சரி, அப்படி இல்லைனாக்கா வந்து இப்போ புதுசாக ஏதாச்சும் ஹெல்ப் ஏதாச்சும் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்காலும் வந்து அதாவது நாங்களாக வந்து அதில் இனிமேல் இன்வால்வ் ஆக மாட்டோம். ஸோ டைரெக்டாக அவங்களை வந்து தொடர்படுத்திக் கொள்வோம். அந்த பழைய வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட வந்து இப்போ புது நம்பர் இதுதான். நாங்கள் பழைய நம்பர் செய்யாது. இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல எடுத்துகிட்டு புது நம்பர் இதுதான் வந்து அதான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம். ஸோ அந்த நம்பரை பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணிங்கன்னு சொன்னால் அப்படியே டிரெக்டாக அவங்களே வந்து நாங்கள் கண்டெக்ட் பண்ணி விட்டுருவோம். அண்ட் இன்னும் மேலதிக சில விஷயங்கள் எங்களை சேனல் சார்ந்து நீங்கள் பேசணுன்னாலும் கூட வந்து இந்த நம்பருக்கு தான் வந்து தொடர்பு கொள்ள வேண்டியதாக வந்து இருக்கும். ஓகே பாட்டி. அப்போ வெளியில் எல்லாருக்குமே சொல்லி ஆகணும். நிறைய பேர் வந்து நம்மளை வந்து தப்பான விதத்தில் வந்து புரிஞ்சு வச்சுருப்பாங்கல்ல. அப்படி தப்பாக உங்களை புரிகிறதண்டா அதுக்கு நான் துணையாக இருக்கணும். அப்படின்னு உங்களை தப்பாக நான் காட்ட மாட்டேன். இந்தளவு உதவி செய்யுது. நம்ம அட்டை ஒன்று தண்ணிக்குள்ளே மிதந்து கொண்டு இருக்கையில் அதை தூக்கி மெத்தையில் போட்ட கணக்கு தான் உங்களோட உதவி எனக்கு. என் பிள்ளைய கூடி எனக்கு என்னை ஏன்னு கூடி கேட்பார்ல நேரம் நான் செய்த தொழில் அத்தனையும் முந்தி வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆனால் அதால் வந்து நான் எவ்வளவோ கஷ்டம் துன்பத்துக்களை அணிவிச்சிருப்பேன். ஆனால் அது இப்போதைக்கு எனக்கு இல்லைங்கிற மாதிரி இல்லை துப்பராக இல்லை. அதுக்கு காரணம் முக்கிய காரணம்ண்டா அது நீங்களும் தரிசனியும். ஐயோ, நாங்கள்லாம் வந்து வெறுமனே வழிகாட்டிகள் மட்டும்தான் வந்து எங்களை வந்து அதுக்காக வெளிநாட்டில் இந்த பனியும் குளிரோட இருந்து உழைச்சி தங்களுக்கும் வச்சுக்கிட்டு எனக்கும் ஒரு பங்கை ஒதுக்கி விட்டவங்களுக்கு கோடி கோடி நன்றி. கண்டிப்பாக உண்மையில் அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அவங்க மூலியமாக தான் நாங்களும் வந்து நிறைய பேரோட கஷ்டங்களை வந்து தீர்த்து வச்சோம். நாங்கள் வெறுமனைய பாலம் தான் இங்கே இருக்கிற விஷயங்களை வந்து நாங்கள் வெளியில் வந்து எடுத்து காண்பிக்கிறது, அவங்க வந்து எங்களூடாக வந்து அதை வந்து இங்கே நிறைவேற்றி வைக்கிறது, அப்படி வந்து தொடர்ந்து கொண்டு இருந்தது. சில பிரச்சனைகளை தான் நாங்கள் தடை நிறுத்திருந்தோம். இப்போவும் இல்லைன்னு இல்லை வந்து நாங்கள் சில நேரங்களில் இக்கட்டான சூழ்நிலை சொன்னால் அந்த இடத்துக்கு போய்ட்டு நாங்கள் காணொலியை காண்பிப்போம். ஆனால் நாங்கள் அதுக்குள்ளே வந்து பலமாக வந்து நிற்க மாட்டோம். நாங்கள் அப்படியே வெளியில் வந்துட்டோம். ஸோ வந்து நேரடியாக அவங்களே வந்து உதவி செய்கிற மாதிரி வந்து இப்போ தொடர்புகளை ஏற்படுத்தி விட்டுட்டு நாங்கள் வந்து கொண்டிருக்கோம். அப்படியான ஒரு சில உதவிகள் வந்து இப்போ நாங்கள் பண்ண ரெடியாக இருக்கிறோம். சரிங்களா? ஓகே பாட்டி. அப்போ மறுபடியும் நான் சொல்லிக்கொள்கிறேன். டிஸ்பிளேல காண்பிக்கிற அதே நம்பர் அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பாட்டியின் இந்த ஒரு கொட்டக்கை வேலை வந்து முடிச்சு வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து கண்டினியூவாக வந்து பேசி அதற்கான ஹெல்ப் வந்து பண்ணலாம். நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, நன்றி, வணக்கம்.